ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2025 ஒரு கோத்திக் ஹாரர் படமாக வெளியான ஷட்டர் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். 2004 வெளியான ஷட்டர் படத்துடைய ரீமேக்கா இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். டார்வின் ஒரு போட்டோகிராஃபரா இருக்காரு. இவருடைய மனைவி பியா. இவங்க ரெண்டு பேரும் கார்ல வந்துட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா ஒரு பொண்ணை இடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா சில அமானுஷமான விஷயங்கள் இவங்களோட லைஃப்லயும் வீட்லயும் நடக்க ஆரம்பிக்குது. டார்வின் தான் போட்டோ எடுக்கும்போது ஒரு பெண்ணுடைய ஆன்மாவை பாத்தீங்கன்னா படம் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருடைய மனைவிக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஆன்மாவோட சில அமானுஷமான விஷயங்கள் வீட்டுல நடக்க ஆரம்பிக்குது. சோ அந்த ஆன்மா பாத்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒன்னு சொல்ல வருது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஒய்ஃப் வந்து ஃபீல் பண்றாங்க. அந்த காரணத்தை கண்டுபிடிக்க ரெண்டு பேருமே களமிறங்குறாங்க. அந்த ஆன்மா யாருடையது, எதுக்காக இவங்க வீட்டுல அமானுஷமான சில நிகழ்வுகளை அரங்கேற்றுச்சு, இறுதியில என்ன ஆச்சு அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துடைய பெரிய பிளஸ் ஜம்ப்ஸ்கேர்ஸ் தான். படம் முழுக்கவே பாத்தீங்கன்னா நிறைய ஜம்ப்ஸ்கேர்ஸ் வச்சிருப்பாங்க. ஹாரர் மூவி ஃபேன்ஸ் அது சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஹாரர் என்விரான்மெண்ட் சில சீக்வன்ஸ்ல ரொம்ப நல்லாவே கிரியேட் பண்ணிருந்தாங்க. சில சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா சிரிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். காஞ்சனா படத்துல வர மாதிரி ஒரு காமெடி ஒரு ஹாரர் சீக்வன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த படத்துல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீரியஸான சீக்வன்ஸே பாத்தீங்கன்னா காமெடியா இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஹாரர் சீக்வன்ஸ் அப்படின்றது வரும். அதுதான் ரெண்டு படத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு சொல்லலாம். பட் உங்களுக்கு பயமுத்துற மாதிரி ஒரு சில காட்சிகள் இருக்கதான் செய்யுது. படத்தில் நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. 2004 ஷட்டர் மூவியை நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த படத்தை முதல்ல பாத்துருங்க இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி. ஏன்னா அது ஒரு கல்ட் கிளாசிக் மூவி. ரெண்டு படத்துக்குமே சேம் ஸ்டோரி தான். ஒரு படத்தை நல்லா எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு 2004 வந்த படம் வந்து உதாரணம். அந்த நல்ல கதையை ரொம்பவே சுமாரா எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்கு. நீங்க ஆல்ரெடி ஷட்டர் மூவி பாத்துட்டீங்கன்னா புதுசா எதுவுமே இந்த படத்துல இருக்காது. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் ஹாரர் படமாக வந்திருக்கு. படத்துல அழகான கோர் எலிமெண்ட்ஸும் இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஷட்டர் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.